ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினோடு வாழ்த்துகிறேன். உபாகமம் 28:1 இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளையை பாருங்க. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் செய், இப்படியெல்லாம் செய், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும்னு அவனுக்கு பல முறைகளை சொல்லி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி நடக்க நீ கவனமா இரு என்று சொல்லுகிறார். அந்த சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று வேதம் சொல்லுது. நேகர் கேட்கிறது போல இருக்கும், ஆனால் அதை சரியான முறையில செவியில அது ஏறும்படி கேட்கிறாங்களா என்பது தெரியாது. ஏனோ தானோ என்று வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டு அடுத்த நிமிஷமே கேட்கும்போது அதனுடைய வார்த்தையுடைய காரியங்கள் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, நடைமுறையில் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, உன் தேவனாக கர்த்தர் சகல பூமியிலே உன்னை மேன்மையாக வைக்கணும்னா நீ அவருடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன், எல்லா மனுஷருக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன், என் வார்த்தையின்படி நடக்கும்போது உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நாம கவனமாய் அவருடைய வார்த்தையை கேட்க முற்படுவோம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படாதீங்க, ஆண்டவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவர்படி நடக்க முற்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.